பாருங்கள், இப்போ வந்து தூதுவளையை நல்லா கழுவி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். அது ஒரு 30 தழை இருக்குங்க. நம்ம வீட்லேயே செடி இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு கழுவி எடுத்து வச்சுட்டுங்க. இப்போ வந்து அடுப்பில் வடக்கல் வச்சுட்டோம். வடக்கல் சூடான உடனே நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நாம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதோட பூண்டுமே ஒரு 7-8 பல் பூண்டும் சேர்த்திக்கலாங்க. இதை முதல்ல வணக்கி எடுத்துடலாம். இப்போ ரசமெல்லாம் எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வைப்பேங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லி, மிளகாய் இதெல்லாம் வறுத்து போட்டு தான் செய்வேங்க. ஒரு சிலர் வந்து பச்சையாக அரைச்சி கூட செய்கிறாங்க. பச்சையாக அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி நல்லா வணக்கி அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காய் எண்ணெயில் நல்லா வணக்கி செஞ்சோம்னா அந்த ரசம் வந்து நீங்கள் காலையில் வச்சால் சாயந்தரம் வரைக்கும் வச்சாலுமே கெடாமல் இருக்குங்க. நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி எடுத்துடலாங்க. நீங்கள் இப்போ வந்து இதோட வந்து ஒரு சிலர் வந்து வெத்தலை சேர்த்துவாங்க, துளசி இலை சேர்த்துறாங்க, எல்லாமே சேர்த்துலாங்க. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து தனியாக செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த தூதுவளை மட்டும் தனியாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கியாச்சு. இதை ஒரு தட்டத்துக்கு மாற்றிடலாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த எண்ணெயிலையே எல்லாத்தையுமே வணக்கி எடுத்துடலாங்க. அதாவது ஒரு 3/4 டீஸ்பூனு மிளகு சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு சீரகம் சேர்த்திக்கலாங்க. அதாவது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த இலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. அதோடு வந்து மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. இது வந்து இந்த ரசம் வந்து சூடு, இது பேலன்ஸ் பண்ணுறக்கு நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. இந்த வெந்தயத்துக்கு அப்புறம் இது எல்லாம் ஒரு வணக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாய் இருந்ததுன்னா காஞ்ச மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. நான் ஒரு 3 மிளகாய் சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு காரம் சேர்த்திக்கங்க. நீங்கள் ஒரு மிளகாயும் கூட சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் கூட மிளகும் கூட கொஞ்சம் 4-5 மிளகு அதிகமாக சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாம் நல்லா வணக்கி எடுத்துடலாங்க. நல்லா இது வந்து சிம்லேயே வச்சு வணக்கிங்க. ரொம்ப கருகு விட வேண்டாம். கருகு விட்டிங்கன்னா அந்த ரசம் வந்து சாப்பிடும்போது கருகுன வாசமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ மிளகாய், மல்லி, சீரகம் இது எல்லாமே மெதுவாக அடுப்பு ஸ்லோலியே வச்சு வணக்கி எடுத்துடலாங்க. இப்போ இதோடு வந்து சும்மா 5-6 கருவேப்பிலையும் கூட சேர்த்திங்க, நல்லாயிருக்கும். அது கருவேப்பிலை கொழுந்து சேர்த்துனிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 5-6 கருவேப்பிலை தலையும் சேர்த்திட்டு இது எல்லாம் நல்லா வணக்கி அதையுமே அந்த தட்டத்துக்கே மாற்றிடலாங்க. அதாவது இந்த மாதிரி ரசம் வந்து அடிக்கடியும் செஞ்சு சாப்பிடக்கூடாதுங்க. இது சூடு. அதனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சளி இருமல் இருந்ததுன்னா ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கனாவே கொஞ்சம் கம்மியாயிரும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்பவே கொடுக்கலாங்க. நீங்கள் வந்து இந்த தலையை வந்து வேணுனாலும் கூட இன்னும் குறைச்சிக்குங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர்த்துக்கு தகுந்த தலை போட்டு தான் இன்றைக்கி ரசம் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், அதெல்லாம் வணக்கி எடுத்துட்டோம். மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பத்துலிங்க 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற தூதுவளையை இதோட சேர்த்திக்கலாங்க. அதாவது தூதுவளை வந்து நல்லா சுத்தம் பண்ணி போடுங்க. அதில் பின்னாடி பூச்சி எல்லாம் இருக்கும், பழுத்து தலை அந்த மாதிரி தலையெல்லாம் வேண்டாங்க. சுத்தம் பண்ணிங்க, பார்த்துங்க. பின்னாடி தான் அது பூச்சி இருக்கும், முன்னாடி இருக்காது, பின்னாடி தான் இருக்கும். நல்லா கழுவி போடுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். அதனால் பார்த்து சுத்தம் பண்ணி கூட போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இதை போட்டு நல்ல ஒரு வணக்கிட்டு இதோட வந்து ஒரு சின்ன அளவாக நம்ம புளியும் கூட சேர்த்திக்கலாங்க. சின்ன இதுதாங்க. பாருங்கள், அதாவது புளி வந்து ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்கக்கூடாது. கீரையெல்லாம் செய்யும்போது புளி சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் ஒரு கொட்டை தான் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து கீரையோடைய நல்லா வணக்கி எடுத்துட்டு இதையும் அந்த தட்டத்துக்கு மாற்றிடலாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் தூதுவளை ரசம் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு மாதிரி தக்காளியெல்லாம் ஒரு சிலர் சேர்த்து செய்வாங்க. நான் தக்காளியெல்லாம் சேர்த்த மாட்டேங்க, இந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ தக்காளி சேர்த்துனா அது ஒரு டேஸ்ட் வந்து வேறு ரசம் மாதிரி வந்துடுங்க. இதோட தூதுவளையோட டேஸ்ட்டிவே அது மாற்றிடும். அதனால் நான் எப்போவும் சின்னதுலேருந்து தக்காளியே போட மாட்டேங்க, தூதுவளை மட்டும்தான் போட்டு செய்வேங்க. நீங்களும் எந்த மாதிரி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இது எல்லாமே எடுத்துட்டோம்.
இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் கூட நம்ம தாளிச்சிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. அப்புறம் வந்து நம்ம பெருங்காயம் எல்லாமே சேர்த்திக்கலாம். நான் வந்து ரசம் தாளிக்கல சின்ன வெங்காயமெல்லாம் சேர்த்த மாட்டேன். ஏன்னா இப்போவே சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். இதுவே அரைச்சி நல்லா தண்ணியாட்டம் வச்சு குடிக்கணுங்க. நல்லா இருக்குது ரசம். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாகவே நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடுகு தாளிக்கிறதுக்கு சும்மா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிங்க. அதோடு வந்து 2 காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த தூதுவளையை இதோட சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் கலரே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல பச்சை கலரில் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. இதையும் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கிங்க. நல்லா தண்ணியாட்டம் இருந்ததுன்னா தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கலாசில் ஊற்றி குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் எச்சாவே சேர்த்திட்டேன். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் கூட சேர்த்திக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்த உடனே, ஏன்னா ஏற்கனவே நம்ம வணக்கத்தை அரைச்சிருக்கிறோம், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கொத்தமல்லி தலையும் கூட போட மாட்டேங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்க வச்சு இன்றைக்கி சுட சுட எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இன்றைக்கி சளி தான். அதனால தான் இந்த ரசம் வச்சேங்க. இந்த ரசத்தை தான் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் தூதுவளையோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தூதுவளை இல்லைன்னா கூட அதாவது துளசி, இது வெத்தலை, பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை, அந்த இருவாச்சி இலைன்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே நீங்கள் சேர்த்திங் கூட செய்யலாம். ரசம் ரொம்பவே நல்லது தாங்க. இது நல்லா சளி, இருமலுக்கு, நெஞ்சு சளி அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா, கபங்கட்டி இருக்கிறது, எப்போ பாரு இரும்பிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரிக்கெல்லாம் இந்த ரசம் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு மருந்துங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வீட்டில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கிறேன். இந்த ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.